அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஹாம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்ம இளம்பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு வீடினுடைய டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க. 4 பெட்ரூம் ஹால் கிச்சனோட இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு. இதனுடைய லேண்ட் சைஸ் பார்க்கும்போது நம்ம 4400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த லேண்டு மட்டும் சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது, கேப் இருக்கும். 4400 சதுரடி நிலம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடுங்க. 4 பெட்ரூம் ஹால் கிச்சனோடு இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது. ரெண்டும் பெரிய வீடு, இது பங்களா டைப்பில் கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னா நம்ம இளம்பிள்ளை ராமாபுரம் அப்படிங்கிற ஏரியா தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இளம்பிள்ளையிலேருந்து நம்ம ராஜாஜி பாலிடெக்னிக் காலேஜ், அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் அந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடை பார்க்கலாம். ஸோ அந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். எங்கன்னா நம்ம சேலத்திலிருந்து நம்ம அதுக்கு வழி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் பைபாஸ் அதுலேருந்து போனாலும் போகலாம். சேலத்துலேருந்து போனீங்கன்னா நம்ம வந்து சித்தர் கோயில் ரோட்டில் போனீங்கன்னா இளம்பிள்ளை ரீச் ஆகலாம். நம்ம கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து போனீங்கன்னா நம்ம வந்து அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ், ராஜாஜி பாலிடெக்னிக் காலேஜ் அதிலேருந்து போனாலும் ரீச் ஆகலாம். இளம்பிள்ளை அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபேமஸான பிளேஸ் தான். அந்த இளம்பிள்ளை ஏரியாவில் தான் இது மாதிரி ஒரு பங்களா டைப்பில் ஒரு வீடுங்க. நல்லா புதிய வீடு தான் இது. கட்டி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க. நியூவாக தான் இருக்குது. ஃபுல்லாமே ஃபுல் செட்டப்போடு சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது நல்ல ஒரு பங்களா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நல்லா இருக்குங்க. எல்லாம் வுட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா தேக்குலேயே போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கும். மேலே ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஹாலு அது மாதிரி இருக்குது. ஸோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதனுடைய ப்ரைஸும் பாருங்கள் இதிலே போட்டிருக்கோம், 2.25 கோடி. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா 4400 சதுரடி. பில்டிங் வந்து 3600 சதுரடியில் பில்டிங் இருக்குது. கீழே மேலே ரெண்டும் சேர்ந்து பாருங்க. கிச்சன் நல்லா இருக்குது. நல்ல ஒரு மாடர்ன் டைலில் சூப்பராக இருக்குது. டைல்ஸ் ஒர்க்கு, வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்ரூம். ஸோ இதுவும் நல்லா நீட்டாக இருக்குது. பார்க்கும்போது நல்லா நீட்டாக பெரிய பெரிய பெட்ரூமாக இருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸு, லிஃப்ட் வசதியோடு இது பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஒரு பிரம்மாண்டம் நல்லா இருக்குது. வீடு கட்டினா இது மாதிரி ஒரு லக்ஸுரியான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற பிளான் இருக்கலாம். ஸோ நேர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து இளம்பிள்ளையில் இருக்குது. இது மாதிரி இளம்பிள்ளையில் ஒரு பெரிய பங்களா டைப்பில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நிச்சயமாக வாங்கிக்கலாம். இது 4 பெட்ரூம் ஹாலு கிச்சனோடு இருக்குதுங்க. எல்லா டீட்டெயிலும் இந்த இமேஜ்லேயே கொடுத்துருப்பேன். இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது ஒரு பூஜை ரூமு. நல்லா இருக்குங்க. நல்லா எல்லாமே டைல்ஸ், வுட் ஒர்க்லாம் போட்டிருக்கேன். கார் பார்க்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய லெவலில் இருக்குது. ஸ்டெப்ஸு பக்கத்துலேயே லிஃப்ட் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மாடிக்கு போகிற வழி. நம்ம மாடியில் மேலே இன்னொரு வீடு ஃப்ளோர் போட்டிருக்காங்க. அது ஒரு ஆஃபீஸ் டைப்லையும் இருக்குது, இல்லை ஒரு ஃபேமிலியாக குடியிருக்கலாம். இது வந்து மாடியில் இருக்கக்கூடிய வீடு. நல்லா நீட்டாக இருக்குங்க. வீடு பார்க்கும்போது நல்ல லுக்காக நல்லாவே இருக்குது. ஸோ பட்ஜெட்டுக்கு இந்த பட்ஜெட்டு கரெக்டான ஒரு வீடாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு வீடு. ஸோ ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். ஸோ நேர்களே, இந்த வீடை வந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நல்ல ஒரு வீடாக அமைந்துள்ளது. சூப்பராக இருக்கும். சுற்றிலும் வந்து நிறைய குடியிருப்புகள் நிறைந்த ஒரு பகுதியாக தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு பெரிய ஊர் இளம்பிள்ளை. அந்த ஏரியாவில் ஒரு பங்களா டைப்பில் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.